பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் சோதரர் உலகமெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கு உங்களை வழிநடத்துவார். சோதரர் அவர் போதிப்பார், அவர் நடத்துவார், அவர் உணர்த்துவார். இது சரியில்லை என்று சொல்லி உணர்த்துவார், அவரே உணர்த்துவார். அவர் நல்ல மேய்ப்பர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக வந்து பேசுறார். தம்முடைய ஜீவனையே கொடுத்து பேசுறார். நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சகல சத்தியத்திற்கு உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல சோதரே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். இது பரிசுத்த ஆவியுடைய காலம். அருமையான தேவனுடைய பிள்ளையா பேசார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறார். உடைய கட்டுகள், உடைய பலவீனங்கள் நெடுநாளாய் காணப்படுது. உடைய பலவீனங்கள் நீங்க போகிற இயேசுவின் நாமத்தினால நானும் கட்டுகளை அறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சாத்தானை கட்டி வைத்திருக்கிறார். நானும் கட்டுகளை அறுக்கிறேன். உன்னை புதுபலத்தால் இழை கட்டுகிறேன். வார்த்தையை செவி கொடுத்தார்கள். என்னுடைய வளவினால் உன்னை நெருப்பு என்று கர்த்தர் சொல்றார். கரைகளை நிலைப்படுத்தார்கள். கர்த்தரை நாம் சோதரிப்போம். கர்த்ததாமே கிருபையினால் இந்த மாணவனிலே நம்மை கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்க முடியாது, அவருடைய சமூகத்தை அனுபவிக்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நம் தேவன் நமக்கு உதவி செய்தார். கர்த்தரை நாம் சோதரிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் இடைப்பட்டார். அவர் பேசினார், அவர் நடத்தினார். அவரை பாடி துதிக்க முடியாது தேவன் கிருபைகளை தந்தார். கர்த்தரை நாம் சோதரிப்போம். நம்முடைய ஒவ்வொருடைய நிலவரங்களை அவர் அறிகிறவர். கிருபையினால் அவர் நம்மோடு இடைப்பட்டார். புதிய எண்ணெயால் அபிஷேகம் அவர் அபிஷேகித்தார். கர்த்தரை நாம் சோதரிப்போம். கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேசுகிறார். நீங்க கால் எடுத்து உங்க வீட்டுக்குள்ள போகும்போது தேவனுடைய பிரசன்னம் கடந்து போறாங்க. பேசலாம். எந்த மறுமறுப்புக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். பேசலாம். கர்த்தரை நாம் சோதரிப்போம். இந்த கூட்டத்தை முற்றிலுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்து கிருபையினால மின்சார தடையில் வராதபடி எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கிருபையாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து நேரத்தை கிருபையாக அவருடைய சமூகத்தை அனுபவிக்க முடியாது உதவி செய்தார். கர்த்தரை நாம் சோதரிப்போம். பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். எல்லா துதி கன மகிமை யாவை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை நாம் சோதரிப்போம். ஜெபம். சாயங்கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த துதி ஆராதனை வேலையை கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டீரே சுவாமி. அதற்காக நன்றி. கொடாக
கோடி நன்றி சாமி. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ இத்தனை தேவைகளை நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த போதில் கர்த்தா அவர்கள் விடுவித்து செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழிவிட்ட தேவன் கர்த்தாவே. ஆனால் அவர்கள் மாறாவின் கசப்பு தான தண்ணீர்னால் கர்த்தாவே உம்மிடத்தில் போக முடியினார்கள். அதே போலதான் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும் நாங்கள் கர்த்தாவை முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் மக்களை நீர் கர்த்தாவே ஆனாலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கர்த்தாவே பனிரண்டு நீர்த்துகளையும் 70 பேரிச்ச மரங்களை நீர் கொடுத்து அவர்களை கர்த்தாவை திருப்தியாக்கினீரே சுவாமி. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கஷ்டங்களும் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே யோனாவுக்கு வந்த யோபுக்கு வந்த சோதனையிலிருந்து அவனை மீட்டு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தாவே புது பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே வந்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை நீர் அறிவீங்க சுவாமி. நீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியத்தை நடத்துகிற ஊழியக்கார மகனையுடைய கரத்திலே கொடுக்கிற தகப்பனே. குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. என்னன்னு அவர்களுக்கு ஊழியத்துக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் உடைய காரம் கூட இருந்து மகனை பலப்படுத்தி நடத்துவர் வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. என்னென்ன தேவைகள் உள்ள எல்லாவற்றையும் சந்தித்து கொடுக்க தாவும். அவர்கள் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு செல்கிறார்கள் கர்த்தாவே அங்களுடைய நாமம் வெளிப்படணும் கர்த்தாவே. உடைய அற்புத அதிசயங்கள் நடக்கணும் தகப்பனே. நீர் சொல்லாமல் நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வாக்குத்தத்தின்படி மகன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வல்லமைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வரங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே நம்முடைய கர்த்தாவே மியூசிக் கொடுக்கிற சகோதரனுடைய கருத்திலே கொடுக்கிற தகப்பனே. குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கர்த்தாவே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை அதிசயத்தையும் செய்யும்படியாய் உங்களுடைய கருத்திலே கொடுக்கிற தகப்பனே. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அவருக்கு அத்தனையும் நீ சந்தித்து கொடுங்க தகப்பனே. கர்த்தாவே இந்த இரவு வேளைக்கு நாங்கள் நித்திரை செல்களை இருக்கிறோம் தகப்பனே. நித்திரை இன்பமாக இருக்க உதவி செய்யுங்க. அதிகாலையிலே துதிக்கும் துதியோடு எழுமைகளுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைந்து நம்மோடு கூட நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.